வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போனால் மக்களை ஏமாற்றிட்டு அதில் வருமானம் பார்த்துட்டு ட்ராமா போட்டு இப்போ பித்தலாட்டம் போட்டுக்கிற ஒரு தம்பதிகள் தான். அது வேறு யாரும் இல்லை, டெய்லி இதே தான் சொல்கிறேங்க. அது பண்ணக்கூடிய ஒரே தம்பதிகள் யாருன்னா, மோசடி தம்பதிகள் யாருன்னா நம்ம இளவரசன் காயத்ரி. ஏன் நான் சொல்கிறேன், நேற்று இல்லைங்க, முந்தா நேற்று காரில் உட்காந்து ட்ராமா போட்டிருப்பாங்க. எத்தனை வேலை நானே பண்ணுறேன், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃபை அந்த பொய்காரி மனைவி காயத்ரியை மேற காருக்குள்ள சத்தம் போட்டிருப்பாங்க. அந்த அம்மா அப்படி ஓவர் சீன், ஓவரை ரியாக்ட் பண்ணிகிட்ருக்குது. என்ன ஓவராக ரியாக்ட் பண்ணிகிட்ருக்குன்னா, அதாவது ஒன்றுமே தெரியாத மாதிரி இனிமேல் பண்ணுறேங்க 2 பேர் போடுறது ட்ராமான்னு தான் தெரியும். பேசும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம பொய்யார இளவரசனோட மூஞ்சி வீங்கி கிடக்குது, அந்த உதடெல்லாம் அப்படியே வீங்கி கிடக்குது. என்ன காரணம்னா, அவங்க சப்ஸ்கிரைபர்லாம் வாயை பிளந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு நான் சொல்கிறேங்க, வாய்க்குள்ளே புகையில வச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு. அதான் உண்மை. புகையில வச்சுட்டுமே போதை போட்டிருந்தாலும் போட்டுக்கலாம். ஏன்னா இவர் போதையெல்லாம் எந்த காலத்திலும் நிறுத்த மாட்டாருங்க. நான் தான் சொல்கிறேன்னுங்க. அந்த டாக்டரோட நம்பர் நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, மறுபடியும் சொல்கிறேன். 9445670646 9445670646. அதாவது இளவரசனுக்கு திராணியும் தான், அவன் உண்மையான ஆம்பளையாக இருந்தால் அந்த மக்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட்டு வாங்கினேன்னு அந்த கூகுள் பே, ஃபோன்பே இதெல்லாம் கொண்டை காட்ட சொல்லுங்கள். யூடியூப்பில் கண்டிப்பாக காட்ட மாட்டார். எத்தனை பேர்த்த ஏமாற்றி சம்பாதிச்சு வயிறும் வாயும் வளர்த்திட்டு இருக்கிறாங்க இந்த மோசடி தம்பதிகள். இளவரசனோட சப்ஸ்கிரைபர் நான் சொல்கிறேன், இந்த டாக்டருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த மெடிசனோட விலை என்னென்னு கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த பொய்காரியும் பற்றி உண்மையான நிலவரம் தெரியும். இத்தனை நாள் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த ஏமாற்றப்பட்டவர்கள் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இல்லைன்னு யாராச்சும் சன் நியூஸோ இல்லைன்னா பாலிமர் நியூஸோ இருந்தால் போய் லிங்க் அனுப்பிச்சு இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னா ஒரு சமீபத்தில் தான் ஒரு யூடியூப்பரை காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்குது. எதுக்காக? யூடியூப்பர் பார்த்து இந்த மாதிரி மருந்து இதெல்லாம் கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்குது. ஆல்ரெடி நேற்று நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை பார்த்துன்னு தான் தெரியுங்க. ஆனால் இந்த பொய்காரியுமே மக்களை ஏமாற்றுக்கு என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. மக்களை காப்பாற்றியாச்சுங்க, குடிமருந்துன்னு காப்பாற்றியாச்சுங்க, எல்லா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையுமே இவங்ககிட்ட சொல்கிறாங்களாமா. எனவே ஒரு பெரிய மக்கள் பிரதிநிதி, ஒரு பஞ்சாயத்து தலைவர், ஒரு நாட்டுக்கு பிரதிநிதி இவர்கிட்ட தான் போய் சொல்லணுங்க. யாராருக்கிட்ட போய் சொல்லணும்னு விவசாயம் இல்லையா? இந்த ஆளே போதை போட்டு சுற்றி அப்புறம் அங்கே ரகலை பண்ணுறது, இங்கே ரகலை பண்ணுற ஒரு போதை மனிதன் இவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு ஒரு விவசாயம் இல்லையான்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு பொய்காரன் நீங்கள் எந்த யூடியூப்லையும் பார்க்க முடியாது, பொய்காரியுமே எந்த யூடியூப்லையும் பார்க்க முடியாது. ஏன்னா மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி தெரியும், அவங்க மனைவியோட வீட்டுக்கு தெரியும். என்ன பண்ணுறதுங்க? பணம் படுத்தும் பாடும். உழைச்சி சம்பாதிக்கக்கூடாது, அடுத்தவனுக்கு உலையை அடித்து சம்பாதிக்கணும், அடுத்தவங்களை பாவப்பட்டு ஏமாற்றி சம்பாதிக்கணும். அதுதான் உண்மை. அந்த டாக்டர் நம்பர் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நீங்கள் போய் கேளுங்க. இலவசனோட சப்ஸ்கிரைபர் கேளுங்க. அவங்க முட்டாள் சப்ஸ்கிரைபர் நல்லா வாயை பொழந்து பார்க்காம ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் சொல்கிறது உண்மையா இல்லை பொய்யான்னு தெரியும். வாட்ஸ்அப் வாங்க டாக்டர் நம்பர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. எவ்வளோ ஒரு பித்தலாட்டம், எவ்வளோ ஒரு ஏமாற்று வேலை. எல்லோரும் என்ன சொன்னாங்க, ஆனால் டாக்டர் நம்பர் கொடுங்க, நாங்கள் கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னா. ஆனால் கொடுத்துருக்க மாட்டார். நான் ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லுங்க அப்படின்னா சொல்லியிருக்க மாட்டார். எதனால்னா அவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஏதாவது கேட்பாங்க. ஆனால் இந்த ஏமாற்றுக்காரனும் அந்த பொய்காரியும் எந்த வித துப்பும் கொடுக்காம மக்களை ஏமாற்றிட்டு கொரியர் பண்ணணும், அதை பண்ணணும், சீன் கிரியேட் பண்ணி இப்படி வயிறு வாயை வளர்த்திட்டு இருக்கிறாங்க. இப்போ இளவரசனோட சேனலில் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 6 மாதத்துக்கு சரியான வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. என்ன காரணம்? இதுலேயே கொள்ள லாபங்க, இதிலே கொள்ளையடிக்கிறார். மாதம் கிட்டத்தட்ட ஒரு 300 பேக்கெட் விற்கிறார். 300 × 1000 போடுங்க, 3 லட்சம். அப்போது 6 மாதத்துக்கு 18 லட்சம் சம்பாதிச்சுக்கிறார். இதெல்லாம் எப்படின்னா
மக்களை ஏமாற்றிட்டு நாங்கள் மக்களை காப்பாற்றியாச்சுங்க. மக்களை காப்பாற்றியாச்சு. மக்கள் வந்து இப்போ எல்லாருமே குடியில்லாத மாநிலமாக மாறிட்டு இருக்குது. தமிழ்நாடு முடிச்சுட்டு ஆந்திராவுக்கு போவார், அப்புறம் கர்நாடகாவுக்கு போவார். ஏன்னா இந்த மாதிரி மோசடி தம்பதிகள் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிறாங்க. ஆனால் எந்த யூடியூபர் இது ஓப்பனாக பண்ண மாட்டாங்க. இவர் இது ஓப்பனாக பண்ணுறாருன்னா வருமானம், அதான் வருமானம். ஏன்னா உழைச்சி சம்பாதிக்கக்கூடாதுங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் இவங்க அம்மா ஊருக்கு உபதேசம் பண்ணுங்க. பையன் பண்ணுறது அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். இவங்க ஏதாச்சும் அவங்க கவர்மெண்ட் அரசு துறையில் வேலை செய்கிறாங்கன்னாங்க, அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் இதை காட்ட சொல்லுங்கள், சாத்தியமாக காட்ட மாட்டாங்க. ஏம்மா இதெல்லாம் வந்து உங்கள் பையன் பண்ணுறதுக்கு எப்படி உங்கள் பையன் பண்ணலாம் தான் அவங்க கேட்பாங்க. இவங்களால பதிலே சொல்ல முடியாது. அப்புறம் கேட்டு அப்புறம் நம்ம இளவரசனை பற்றி சொல்லணுன்னா எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல் ஒரு உழைக்காத சோம்பேறி மூக்க இப்போ அந்த ஆளோட யூடியூப்போட வீடியோ வியூஸ் எல்லாம் அதிகபட்சம் மீறி போனால் முக்கின 20,000 தான். கேட்டால் 13 லட்சம் சப்ஸ்கிரைபரு, 14 லட்சம் சப்ஸ்கிரைபரு அப்படின்னு சொல்லி மார்த்தானம் பண்ணிட்டுருக்கிற ஒரு சோம்பேறி மூக்குங்க. அது கூட யாருன்னா அந்த பொய்காரி காய்த்திரி கணவரை ஊக்கப்படுத்தணுங்க. ஆனால் கணவர் என்னென்ன தப்பு பண்ணுறாரோ அதுக்கெல்லாம் வந்து உடந்தையாருன்னு வச்சா அந்த பொய்காரி காய்த்தி இத்தனை மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க 6 மாதமாக. அதை கேட்டால் டாக்டர் ஃபோன் நம்பர் கொடுக்கக்கூடாதுங்க, அது கொடுக்கக்கூடாது, இது கொடுக்கக்கூடாது, எங்களுக்கே மருந்து கொடுக்க முடியல அப்படின்னா டாக்டர்கிட்ட மட்டும் இந்த ஆள் மருந்து வாங்க கிடையாதுங்க. ஆன்லைனில் வாங்கி வந்து மக்களை ஏமாற்றி சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது தெரியுங்களா, அவங்க முட்டாள் சப்ஸ்கிரைபருக்கு. அதாவது யாருக்கிட்ட மருந்து வாங்கணும், யாருக்கிட்ட மருந்து வாங்கக்கூடாதுன்னு ஒரு விவஸ்தை வேணுங்க. அதை விட்டு போட்டு என்ன நம்ம பொய்யரசனுமே அந்த பொய்காரி காய்த்திரமே என்ன கொடுத்தாலும் மருந்து வாங்கி திங்கிறீங்க. இவங்களெல்லாம் நீங்கள் வந்து எப்படி சிறந்த யூடியூபர்னு சொல்லுவீங்க? சிறந்த யூடியூபர் இவங்களெல்லாம் வந்து ஏணி வச்சா லெட்டாது, வாயிறு தந்தால் பொய் பித்தலாட்டம். சிறந்த யூடியூபரம்மா, ரியாலிட்டி சேனலாமா போடுற ஊரை வந்து பொய்யுமே பித்தலாட்டமே. இன்னைக்கு கொஞ்ச நாள் பாரு, இடம் வாங்க போகிறாங்க, வீடு வாங்க போகிறாங்க. ஆனால் இவங்ககிட்ட ஏமாந்தவங்க போய் தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. இல்லைன்னா ஏதோ நியூஸ் சேனலுக்கு இவரோட வீடியோ லிங்க் அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் பெருமாநல்லூரில் மக்களை ஏமாற்றிட்டு மக்களை காமாத்தரன்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க, அவர் மேலே நடவடிக்கை எடுக்குன்ட்டு யாரோ சொல்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவரோட வீடியோ லிங்க் அனுப்புங்க. இளவரசனிடம் யாரும் மருந்து வாங்காதீர்கள். இந்த மருந்தோட விலை 1000 ரூபா, இந்த ஆள் 5000 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்கிறா. அதனால் வாங்கி ஏமாறாதீர்கள். ஆல்ரெடி நான் டாக்டர் நம்பர் சொல்லியாச்சு. நீங்கள் டவுட்னா அவர்கிட்ட போய் கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் விருப்பப்பட்டால் வாங்குங்க. நன்றி, வணக்கம்.